இதுல என்ன இருக்கு? சப்பாத்தி இருக்கு. இதுல உனக்கு பிடிச்ச குருமா இருக்கு. அப்புறம் இதுல ஃபர்ஸ்ட் இடியாப்பம் சாப்பிடு. விஷால், எதை பத்தியும் யோசிக்காம இந்த இடியாப்பத்தை மட்டும் நினைச்சு சாப்பிடு. இரு, குருமா எடுத்துட்டு வரேன். சூப்பரா இருக்கு. விஷால், இந்த போடு. வேண்டாம் விஷால். நல்லா சாப்பிடு. மனமே தூக்கலா இருக்கு. ஸ்டேஜா, அண்ணி அவங்கள சாப்பிட விட மாட்டாங்க பாரு. சாப்பிடு. வேண்டாம் விஷால், நான் அப்புறம் சாப்பிடுங்கறல்ல. சாப்பிடு. வேற என்ன இருக்கு? இவங்க இங்க சாப்பிட்டா நான் சாப்பிடவே மாட்டேன். இசை, நீ சாப்பிடு. சரி எந்திரி. நம்மளும் சாப்பிட முடியாம போது. அதான பார்த்தேன். நம்ம மட்டும் சாப்பிடாம இருக்கணுமா? விஷால், சாப்பிடு இசை. அட உட்காரு. நீ நல்லா சாப்பிடு. சாப்பிடு சாப்பிடு. சுபத்ரா, ஏய் சுபத்ரா. விஷால் பாரு விஷால், எல்லாரும் சாப்பிடாம அப்படியே எழுந்துட்டாங்க. ஓ இசை, அவங்களுக்கு வயசாயிடுச்சு இசை. அவங்க டயட்ல இருக்காங்க, அதனால சரியா சாப்பிட முடியல. அட நீ உட்காரு. உட்காரு விஷால், நீ உட்காரு. ஐயோ, சாப்பிடு. ஐயோ, அவங்க பாவம் விஷால். சாப்பிட வந்தவங்கள பாதியில எழுந்திருக்க வச்சது ரொம்ப தப்பு. அம்மாவை நீ எந்திரிச்சு போக சொன்னியா? நானும் போக சொல்லல. அப்புறம் என்ன? அவங்களா போனா நாம என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு எப்ப என்ன தோணுதோ அப்ப சாப்பிட்டு கிடக்கும். இது பாரு, சாப்பாடு ஆறி போனா ஒருத்தருக்கும் பிடிக்காம போயிடும். முதல்ல சாப்பிடு, அப்புறமா சாப்பாடு நல்லா இல்லைன்னு என்கிட்ட குறை சொல்லக்கூடாது. சாப்பிடு சாப்பிடு. சாப்பாடு ஆறி போனா ஒருத்தருக்குமே பிடிக்காது, கேட்டுக்கோங்க. அப்புறமா என்ன குறை சொல்லக்கூடாது. நீ அத்தைய ரொம்ப டீஸ் பண்ற விஷால். அவங்க என் அம்மா இசை. அவங்களை எப்படி என் வழி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். புரியுதா? நீ சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. வாங்க சம்பந்தி. ஒரு ஃபோன் பண்ணிருந்தா நானே வீட்டுக்கு வந்திருப்பேனே. உள்ள வாங்க, உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். நான் வர்ஷினி கிட்ட பேசணும். கொஞ்சம் வர்ஷினியை வர சொல்றீங்களா? இதோ கூப்பிடுறேன். வர்ஷினி, நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்காங்கன்னு பாரு. சாரி சம்பந்தி, உங்க வீட்ல தான் நாங்க இருக்கோம். நான் வார்த்தைய தப்பா பேசிட்டேன். அத்தை, நீங்களா? என்னத்த திடீர்னு வந்திருக்கீங்க? உட்காருங்க, வாங்க. நானும் எத்தனையோ தடவை உட்காருங்கன்னு சொன்னேன் வர்ஷினி, ஆனா அவங்க உட்கார மாட்டேங்கிறாங்க. அவங்க உன்கிட்ட ஏதோ தனியா பேசணும்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. உன்கிட்ட தனியா பேசணும் வர்ஷினி. அத்தை, என்கிட்ட பேசணுமா? வர்ஷினி, உன் பேர் தானே. உன்கிட்ட தான் அவங்க பேசணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க ஏதோ முக்கியமான விஷயம் பேச வந்திருக்காங்க போல இருக்கு. நீ பாட்டுக்கு கண்டதை எதுவும் பேசாத. நீங்க பேசுங்க சம்பந்தி, நான் உள்ள போறேன். சொல்லுங்க அத்தை. நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் வர்ஷினி. ஹெல்ப்பா? என்னத்த பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு, நீங்க என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. இசைய நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு கூட்டிட்டு வர முடியுமா? சரிங்க அத்தை, கண்டிப்பா. தேங்க்ஸ்மா. நான் கோவிலுக்கு போறேன், நீ சீக்கிரமா அவளை கூட்டிட்டு வந்துரு. சரிங்க அத்தை. அக்கா, அக்கா, உன்கிட்ட அத்தை சாரி தானே கேட்டாங்க? அது நீ சொன்னது சரிதான் வர்ஷினி. பாத்தியாக்கா, நான் கரெக்டா சொல்லிருக்கேன். ஆமா, ஏதோ ப்ராமிஸ் வாங்கின மாதிரி இருந்துச்சு. ப்ராமிஸா? அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல வர்ஷினி, ப்ராமிஸ்லாம் இல்ல. சரி வா, சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போலாம். கடவுளே,
என் பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு எல்லா அம்மாவும் ஆசைப்படுற மாதிரி தான் நானும் ஆசைப்பட்டேன். ஏற்கனவே பானுமதியோட ஜாதக விஷயத்துல நாங்க பட்டதெல்லாம் போதும். திரும்ப அதே மாதிரி ஒரு விஷயம் நடந்துடக்கூடாதுன்னு தான் இசைய விஷால் கிட்ட இருந்து நான் தனியா இருக்க சொன்னேன். இது பாவம்னு எனக்கு தெரியும், ஆனா எனக்கு வேற வழி தெரியல. சுபத்ரா, எல்லாரும் ஹால்ல இருக்கும்போது நீங்க என்ன பண்ற? அது சரி, இந்த முதல்ல இந்த ஸ்வீட் எடுத்துக்கோ. ஸ்வீட்டா? எதுக்குங்க? நம்ம கார் டிரைவர் மூர்த்தி இருக்கார்ல, அவருக்கு பேத்தி பிறந்திருக்கான். ஓ, மூர்த்தியோட மகனுக்கு குழந்தை பிறந்துருச்சா? ஆ, என்கிட்ட சொல்லவே இல்ல. ரொம்ப சந்தோஷங்க. சுபத்ரா, என்னாச்சு? ஏன் உன் முகமெல்லாம் வாடி போயிருக்கு? ஒன்னும் இல்லைங்க. ஒண்ணு இல்லைன்னு எதையாவது சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காத. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. நம்ம பசங்க கல்யாணத்துல எந்த குறையும் வந்துடக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து பண்ணோமே, கடைசியில நாம நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல. அங்க நடந்த எதுவுமே நமக்கு சந்தோஷமானதாவே இல்ல. உண்மைதான் சுபத்ரா, ஆனா அது எல்லாமே நம்ம கையை மீறி நடந்துருச்சு. நடந்து முடிஞ்ச விஷயத்துக்காக கவலைப்படுறதை விட இனி அதை எப்படி சரியா கொண்டு போறதுன்னு தான் நாம யோசிக்கணும். நானும் அப்படிதாங்க நினைச்சேன். காலப்போக்குல அவங்களுக்குள்ள ஒத்து போயிடும், எல்லாம் நல்லபடியா மாறிடும்னு மனசு மாத்திக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா இசையோட ஜாதக விஷயம் என் மனசு சுக்கு நூறா உடைச்சிடுச்சு. அதனால எந்த பொண்ணுக்குமே செய்யக்கூடாத ஒரு கொடுமையை நான் இசைக்கு செஞ்சிட்டேங்க. எந்த மாமியாரும் மருமகளுக்கு செய்யக்கூடாத பாவத்தை நான் செஞ்சிட்டேங்க. என்ன சொல்ற சுபத்ரா? அப்படி என்ன செஞ்சிட்ட நீ? நீயும் விஷாலும் புருஷன் பொண்டாட்டியா வாழவே கூடாது. சத்தியம் பண்ணு. அது சத்தியம். நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க சுபத்ரா? எதுக்காக இசைக்கிட்ட இப்படி ஒரு சத்தியத்தை வாங்கின? நீயே இப்படி செய்யலாமா? நியாயமா இது? அவளோட ஜாதகத்தை பார்த்துட்டு ஜோசியர் உறுதியா சொல்லிட்டாரு,